ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டி பேட்ஸ்வுட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீடிங் அப்டேட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது எக் அண்ட் சிக் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் என்னென்ன எக்கில் இருக்குது, என்னென்ன சிக்கில் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு வீடியோ லேட் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். எதுக்கு வீடியோ லேட்னா, நம்ம புறா வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறனால வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியல. லவ் பேர்ட்ஸ் பற்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம இன்றைக்கி போடுற கொஞ்சம் டைமும் கிடச்சிச்சு. இன்றைக்கி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கேஜில் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேர் தான் இருக்குது. எக்கில் இருக்காங்க, நல்ல ஒரு பாண்டிங்கில் அடகாத்துட்டு இருக்காங்க. பட் இன்னும் வந்து சிக்க ஆச் ஆகலை. ஆச் ஆகணுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது நெக்ஸ்ட் அப்லோட வரச்சில இது வந்து சிக்க ஆச் ஆகிருக்கும் நான் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேஜியில் நம்ம வந்து 2 பேர் போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த கரெக்டாக மழை டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு நல்ல ஒரு மழை பெஞ்சிட்ருக்கு தூத்துக்குள்ளே. அந்த மாதிரி டைமில் வந்து பேட்ஸ் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கணும். அதனால தான் நம்ம வீடியோ போடவே கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா பேட்ஸை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம ஒர்க் போயிட்டு வந்தோடனே பேட்ஸு தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா புறா வாங்கினதுனால அந்த புறாவுக்கும் லவ் பேர்ட்ஸுக்கும் சேர்த்தே பார்க்குறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கண்டிப்பாக போட பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது கேஜி தான் பார்த்துருக்கீங்க. இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இதுக்கு வந்து மஞ்சள் வந்து தனியாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். பட் சிக்கில் இருக்கிறனால இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் வச்சுட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ டேஸாகவே இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா சரியில்லை. சீக்கிரமே பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா 4 சிக்கு ஆச்சிங்கில் இருக்குது. 4 சிக்கும் எந்த அளவுக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகுதுன்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்லோட பார்த்துலாம். அதுக்கப்புறம் அதே கேஜில் உள்ள 2வது பேர் இவங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 4 சிக்கு இருக்குது. பட் இவங்க வந்து 5ஆவது சிக்கு வந்து இறந்துருச்சு உள்ளேயே. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒழுங்காக ஃபீட் பண்ண முடியாமல் தான் எனக்கு தெரிஞ்சு இறந்துருக்கும். இப்போதைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட் கொஞ்சம் வைக்க முடியாத நிலமை. ஏன்னா தினம் மட்டுமே ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த மழை டைம் ஸ்டார்ட் ஆகிட்டனாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் ப்ரீடிங் வந்து சிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பேட் வந்து அதாவது பேரண்ட்ஸ் பேட் வந்து எந்த அஃபெக்டும் ஆகிடக்கூடாது. அதனால் நம்ம க்யூராக பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது கேஜிக்கு போயிடலாம். 3வது கேஜிலையும் ஒரு பேர் கிடக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா சிக்கு ஆச்சாக இருந்தாங்க லாஸ்ட் டே. அந்த போன வேலையில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து சிக்கு வந்து 4 சிக்கு இதுலேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக 2 சிக்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டோம். அது வந்து 16வது கேஜியில் இருக்குது. நான் வந்து அப்லோடில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் 2 சிக்கும் அந்த பாட்குள்ளே இருக்குது. நல்லா வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்த்தீங்களா, இதுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா ஃபுட் தான் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா அந்த மழை டைம் அப்படிங்கிறனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இந்த பூச்சி வராமல் இருக்கிறது ஸ்ப்ரே பண்ணுவோம். அதே ஒன்று வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியல. சீக்கிரமாக ஸ்ப்ரே பண்ணச்சுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது கேஜியில் உள்ள ஃபீமேல் பேட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மதுரை அண்ணன் கொடுத்தாத மதுரை சப்ஸ்கிரைபர் அண்ணன் வந்து நம்ம அண்ணன் கொடுத்தது. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிளச் தான் நல்லா சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சிக்கு நெக்ஸ்ட் அவுட் அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்கும் தள்ளி விட்டுச்சு. அதனால் இந்த ஃபீமேலை ரெஸ்ட் விட்டுக்கலாம் அப்படின்னு வேறு ஃபீமேல் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது கேஜியில் இப்போ ரீசெண்டாக 2வது பேர் போட்டிருந்தோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பேர் ஆல்ரெடி கடந்தது. 5 சிக்கை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவுட் ஆச்சு. இதில் உள்ள 2 சிக்கு லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் அவுட் ஆன 2 சிக்கு நான் வந்து காட்டுறேன் வீடியோவில். அதெல்லாம் பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். நான் வந்து 16வது கேஜியில் வந்து இதோட சிக்கு வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே கேஜில் 2வது பேர் ஆட் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தாலே அதான் இவங்க பார்த்தீங்கன்னா 4 சிக்கு வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. 4 சிக்கில் 2 சிக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவுட் ஆக்கி விட்டாங்க. மிச்சம் 2 சிக்கு இவங்கள்ட்டையும் உள்ளே இருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஓரளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து பேரண்ட்ஸ் கொத்துன மாதிரி தான் தெரியுது. ஃபீட் பண்ண முடியாமல் தான் இந்த பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அதனால் நீங்கள் பேட்ஸ் வந்து சிக்கு ஆச் ஆகுது அப்படின்னால எக்ஸ்ட்ரா ஃபுட் நிறைய வந்து ட்ரை பண்ணுங்கள். டெய்லி மேக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நேராக நம்ம 6வது கேஜிக்கு போயிடலாம். 6வது கேஜியில் 2 பேர் இருக்காங்க. இவங்களும் நல்ல சொல்லேவான ரிசல்ட்டுக்கு 4 சிக்கு வந்து இவங்க சிக்கு ஆச்சாக இருக்காங்க. இது வந்து அந்த ஸ்டேஜில் உள்ள பேர். இவங்க பார்த்திங்கன்னா 4 சிக்கு வந்து நல்லா வந்து க்ரோத் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் மேக் பண்ணி வரும். நெக்ஸ்ட் அப்லோட வந்து எப்படி நெக்ஸ்ட் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். அதுக்கப்புறம் இது வந்து அதே கேஜில் உள்ள இன்னொரு பேர். இவங்களும் பார்த்தீங்கன்னா சிக்கு ஆச் பண்ணிட்டாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்கு ஆச் பண்ணியிருக்காங்கன்னு சுத்தமாக தெரில. என் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்கு, அதாவது 2 சிக்கு வந்து தெரிஞ்சிச்சு. மேபி பார்த்தீங்கன்னா 3 சிக்கு வந்து இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் நல்லா தெளிவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோ வந்து ஒழுங்காக எடுக்க முடியாத நிலமை. அதனால் வந்து கம்மியாக தான் எடுத்திருப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா 7வது கேஜிக்கு போயிடலாம். 7வது கேஜியில் பார்த்தீங்கன்னா இதிலே 2 பேர் போட்டிருந்தோம். பட் இந்த நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீடியோவில் காட்டுறல இவங்க பார்த்தீங்கன்னா எக் வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே மேல் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா எக் வச்சு அடகாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த மேல் தனியாக நிற்கிறனால அந்த ஃபீமேலை போய் தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் இந்த கேஜில் போட்டோம். பட் நம்ம அதே ஃபீமேலை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கிங்கல்ல, இந்த ஃபீமேல் தான் நம்ம 4வது கேஜியில் போடலாம் பார்த்துட்ருக்கோம். இதுலேயும் ஒரு எக் வச்சுருந்தாங்க. பட் எக்கை கீழே தள்ளி போட்டு உடச்சி வச்சிட்டாங்க. இப்போ வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எக்குனா அந்த மேல் பண்ண
டார்ச்சர் தான். இதோட மேல் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சின்னது, அதாவது அடல்ட் ஸ்டேஜ் இப்போ தான் வந்துச்சு. பட் நம்ம அந்த பேரோட மேல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய அடல்ட்டு, அதனால சண்டை. அதனால் நம்ம 7வது கேஜியில் உள்ள அந்த பேரை வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அப்லோட நான் அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது கேஜிக்கு போயிடலாம். 8வது கேஜிலையும் ஒரே ஒரு பேர் தான் இருக்காங்க. இந்த கேஜை மாற்றுறதுக்கு தான் நம்ம வலை நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேஜை மாற்றுறதுக்கு நம்ம வலை வாங்கியிருக்கோம். சீக்கிரமே கேஜ் செஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த அப்புறம் நான் அதை பற்றி சொல்கிறேன். இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பேர் வந்து எக்கில் இருக்காங்க, 2 பேரண்ட்ஸ், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் வந்து உள்ளே தான் இருக்காங்க. இன்னும் சிக்கு ஹேட்ச் ஆகலை. சீக்கிரமாகவே சிக்கு ஹேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சீக்கிரமே 5 எக் வந்து கண்ணுக்கு தெரியுது. ஃபைனலி எத்தனை சிக்கு ஹேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்லோட பார்த்துலாம். இந்த பேரை பற்றி சொல்லவே வேணாம், நல்ல ஒரு ப்ரீடிங் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம், நல்ல வந்து ரிசல்ட்டும் கொடுக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 9வது கேஜியில் நம்ம ஆஃப்ரிக்கன் பார்த்தலாம். இவங்களும் சொன்ன மாதிரி தான் மேல் அண்ட் ஃபீமேல் தெரியவே இல்லை சுத்தமாக. சீக்கிரமே நம்ம வந்து அந்த ஆஃப்ரிக்கனுக்கு என்ன வரையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் 10வது கேஜியில் ஒரு பேர் நியூவாக போட்டிருக்கோம். அவங்களும் இப்போ ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணச்சில் எக் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா 12வது கேஜி போயிடலாம். 11வது கேஜியில் ஒரு காக்டெயில் தான் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 12வது கேஜியில் 5 சிக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருந்தோம். போன வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபீமேல் பற்றி சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம அதாவது ஹீரோயினி பேரை தான், அதாவது அந்த ஹீரோ பேரோட ஃபீமேல் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இவங்களை பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் வச்சுருந்தோம் 5 சிக்கு. 5 சிக்கில் 2 சிக்கு மட்டும் மேல் கூட இருக்காங்க, ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சம் 3 சிக்கும் பார்த்தீங்கன்னா 16வது கேஜிக்கு நம்ம வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த 3 சிக்கும் நல்லா செல்ஃப் ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஃபீடு எடுக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம வந்து சிக்கு வந்து வேறு கேஜிக்கு மாற்றுவோம். இதுக்கு மேலேயே அதே மேல் கூட வச்சுருந்தோம்னா மேலே இந்த சிக்கு வந்து கொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அப்போ தான் அதுக்கடுத்து நம்ம ஃபீமேல் வேறு ரெடி பண்ணி போடுவோம் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் சிக்கை வந்து கொத்தும். அதனால் நம்ம இப்போ ஃபைனலாக அந்த 16வது கேஜிலாம் அந்த சிக்கெலாம் கிடக்கு, சீக்கிரமே அது க்ரோத் ஆயிரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 13வது கேஜிக்கு போயிடலாம். 13வது கேஜிலையும் இவங்க நம்ம ரெட் ஐ பேர் தான், அதாவது அல்பினோ. இவங்களும் 2 சிக்கு ஆச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பாருங்கள் பியூர் ஒரே கலர் மேக் பண்ணி தான் வருது. சீக்கிரமே இவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளச்சு. மேபி இதுவும் நம்ம 13வது கேஜியில் உடனே வேறு கேஜிக்கு மாற்றுற மாதிரி பிளான் போட்டிருக்கோம். பட் நம்ம வந்து வேறு கேஜிக்கு மாற்றினால சண்டையாக வர்றேங்கிறனால இப்போலைக்கு இருக்கட்டும்னு விட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக 14வது கேஜி போயிருக்கலாம். 14வது கேஜில் நம்ம ஹீரோ பேரில் உள்ள மேலும் அதுக்கடுத்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கிரே கலர் மேக் பண்ணி இவங்களும் பார்த்தீங்கன்னா சிக்கு கேட்ச் பண்ணியிருக்காங்க. 4 சிக்கு வந்து இருக்காங்க. இவங்களுக்கும் இதான் ஃபஸ்ட்டு கிளச்சு. 4 சிக்கும் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது, நல்லா ஃபீட் பண்ணிட்டும் இருக்குது, ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. கேஜி சின்ன சைஸ் இருக்கிறனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது நம்ம ஃபின்ச்சஸ்க்காண்டி ரெடி பண்ண கேஜி தான், நம்ம லவ் பேர்ட்ஸ் ரீடிங் போட்டிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. மேபி அடுத்த நம்ம கிளச்சில் பார்க்கலாம் என்னென்ட்டு. அதுக்கடுத்து நேராக பார்த்தீங்கன்னா 15வது கேஜி போயிடலாம். 15வது கேஜிலும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து எந்தளவுக்கு க்ரோத்தாக இருக்கும் பாருங்கள். ஃபீமேலும் உள்ளே தான் இருக்காங்க, அந்த க்ரீன் கலரு. மேல் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்துருப்பீங்க. இதுலேயும் ஒரு அல்பினோ மேக் பண்ணி வருது. அதுக்கடுத்த லூட்டினோவும் ஒன்று வந்திருக்குது, வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு 3 சிக்கு, அதாவது 2 சிக்கு, அதாவது இதில் டோட்டலாக 4 சிக்கு நல்ல க்ரோத்தில் இருக்குது. ஒரு சிக்கு மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதனால் அந்த ஒரு சிக்கு காப்பாற்றுமா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேபி புறாவை பற்றி தான் வரும். புறா நம்ம வாங்கியிருக்கோம்னு சொல்லியிருந்தோம், 2 பேர் வந்து வாங்கியிருக்கோம். அந்த 2 பேரை பற்றி தான் நெக்ஸ்ட் அப்லோடில் அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்க்கணும்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இப்போ எல்லாரும் தொட்டு மறக்காமல் ஆள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஸ்லாம் வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக 17வது கேஜி. 17வது கேஜியில் இப்போ அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சின்ன பையன்ட்ட வாங்கினது அந்த பேர் வந்து நம்ம ஃபீமேலை விட்டு பார்த்தோம். ஃபீமேல் நிலமை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு டல்லாக இருக்குன்னு. ரொம்ப 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 க்ரோத்லாம் கம்மியாக இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் கிளச்சு நான் வந்து இந்த ஃபீமேல் வந்து வெளியில் எடுத்துகிறோம். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளச்சு வைக்க வேணாம். இந்த அளவுக்கு இந்த ஃபீமேலாகவும் நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா இப்போ சிக்கு ஆச் ஆகிட்டு அதனால நம்ம வந்து வச்சுட்ருக்கோம். இல்லைனா ஃபீமேல் வந்து ரெஸ்ட் தான் கொடுப்போம். ஏன்னா இந்த ஃபீமேல் வந்து செட் ஆகிற மாதிரி தெரில, சீக்கிரமே சேல்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி நான் வந்து வச்சிருக்கேன், வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அப்லோட நம்ம வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். இந்த சிக்கை பற்றி நான் நெக்ஸ்ட் அப்லோட் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.